வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸோட ஒன் ஆஃப் தி இன்ஸ்டியூட் வந்து இந்தியன் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி, அப்புறம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் அட்மாஸ்பரிக் அப்சர்வேஷன்ஸ் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் டவர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இது மூலமா வந்து நவீன வின் ப்ரொஃபைல எப்படி இருக்கும் 4 கிலோமீட்டர் வரைக்கும், அப்புறமேல வந்து கிளவுட் ஹைட் எங்க இருக்கு, அப்புறம் கிளவுட்ல என்னென்ன வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இது சாலிட் ஸ்டேட்ல இருக்கா, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா, எல்லா விதமானதை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இதை ஏன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இந்த இந்த நவீன காலத்துல வந்து ரொம்ப கயாட்டிக்கான வந்து சடனாக ரெயின் வருது, சடனாக வந்து ஃப்ளட்டிங் ஆகுது, இதெல்லாம் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கடல் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து வெதர் காலநிலை மாற்றம் வந்து ரொம்ப குயிக்காக நடக்குது. இது வந்து குயிக்காக நடக்கிறது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அப்சர்வ் பண்ணிட்டு அந்த தெரிஞ்சதை வந்து மாடலில் வந்து இன்கார்பரேட் பண்ணி அப்புறம் பெட்டராக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒன்று காலநிலை மாற்றத்தினால வெதர் சேஞ்ச் ஆகிட்டே போகுது. இன்னொன்று வந்து இந்த அர்பனைசேஷன், மோர் அண்ட் மோர் பில்டிங்ஸு, அந்த மாதிரி சிட்டியே க்ரோ ஆகுறதுனால இதனுடைய வெதர் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதனால நாட் ஓன்லி இந்த கிளவுட் எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏரோசால்ஸ் எல்லாம் எப்படி கிளவுடை மாடிஃபை பண்ணுது, இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம நிறையா சயின்ஸ் இதுலேருந்து வரும். இந்த சயின்ஸை வச்சு நாங்கள் திருப்பி நல்லா மாடல் பண்ணி பெட்டர் ஃபோர்காஸ்டிங் வரும் காலத்தில் பண்ணுவோம். இது போக நீங்கள் வருங்காலத்தில் கொஞ்ச நாளில் வந்து ரேடார்ஸ், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே சென்னையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் பெட்டர் ப்ரெடிக்ஷன். இது வந்து காமன் மேனுக்கு வந்து ஃபோர்காஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா போகும். இந்த டேட்டா போன இந்த டேட்டா வச்சு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை மாடலில் போட்டு மாடல் வந்து அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குன்னே தெரியல. ஒரு அதாவது இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சாத்தே அதை வந்து நம்ம வந்து மாடல் ப்ராசஸே தெரியலன்னா பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து அப்சர்வேஷன் நிறைய மோர் அண்ட் மோர் அப்சர்வேஷன் இருந்தாத்தே பெட்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணும். முன்னாடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 20 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து நம்ம என்ன வெதர் நடக்க சொல்லும். ஆனால் இப்போ வந்து அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு இடத்துல ரெயின் ஆகுது, ஒரு இடத்துல ரெயின் ஆகும். இந்த மாதிரி வேரியேஷன் உள்ளே இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதனாலதான் மோர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வி ஹேவ் டு டேக். அதனாலதான் இப்போ நம்ம மோர் அப்சர்வேஷன், நியூ அப்சர்வேஷன், இது ரெண்டையுமே நியூ அப்சர்வேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ், அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு. மோர் அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மாடலில் வந்து நம்ம போட்டு அது மிஷன் மோஷன் வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி சொபஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஐ வின் ப்ரொஃபைல், அப்புறம் இந்த மாதிரி டீபோலரைசேஷன் ஸ்டைலு, மைக்ரோவேவ் ரேடார், இதெல்லாம் வந்து டெல்லிக்கு அடுத்து இப்போ இங்கே தான் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பாம்பே, அப்புறம் கல்கத்தா, இந்த மாதிரி அர்பன் சிட்டியில்